எந்த மச்சான் யோசிட்டு பண்ணிக்கிறேன் உண்மை ஒரு நாள் வெல்லுமனு சரி சரி இல்லை மச்சான் நான் யோசிக்க எங்களை டாக்டர் ஷாஃபியை பற்றியா இல்லை இப்போ பாரு இப்போ அவருக்கு இவ்வளோ பெரிய கேஸை போட்டு வாழ்க்கையிலே வெளியே வரையில்லாத மாதிரிக்கு நினைச்சு கொண்டே உள்ளுக்கு போட்ட பெரும் பால்மையை சேர்ந்த 2000 உம்மமாரோட உள்ள கிழக்கிய பாக்கியத்தை இல்லாமாக்கினு சொல்லி அவரை பிடிச்சி உள்ளுக்கு போட்டான் பிறகு தீவிரவாதத்தோட இவர் கென்டாக்கிக்குது வேறு இவருக்கு அங்கிங்கெல்லாம் சொத்திக்குது ஆப்ரேஷன் பண்ணினது பீல அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களோட ஒண்டிக்கு நின்ற டாக்டர்ஸ் மாறு அவர்கிட்ட சீசர் பண்ணிக்க போன உம்மமாரெல்லாம் செட் பண்ணி அவரை பிடிச்சி மாற கேம்னு கொடுத்து உள்ளுக்கு போடவே பார்த்தேன் எத்தனை யாய் கூத்து போட பார்த்து அந்த மனுஷருங்க உள்ளுக்கு போட்டு டாக்டர் ஷாஃபியை பிடிச்சி உள்ளுக்கு போடக்கொள்ள எங்கட சமூகத்திலேயே எல்லாருக்குமே தெரியும் இது பொய் கேஸ் ஒன்று தான் போட போகிறேன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அந்த காலத்திலே தெரியும் அது மட்டுமா அவங்களோட ஃபேமிலிக்கு ரோட்டில் புகையிலா போன ஒளிஞ்சொழிஞ்சு நிற்கவாயின்னு அவரோட மகளுக்கு அந்த புள்ள படித்த ஸ்கூலும் இல்லாப்போம் ஆனால் இப்போ நடந்தீங்கன்னு சொல்லிப்பார் அவர் மேலே வீணா போய் பழி சுமத்தின ஆக்கள்கிட்ட அட்ரஸே இல்லை ஆட்சியில் நின்றவங்கட ஆட்சி அதிகாரம் இல்லா போய் சிலவங்க அடிப்பேன் புட்டிப்பேன் கொள்ளுவேன் இப்படி சொல்லிக்கொண்டு நின்றவங்க இப்போ மண்ணுள்ளுக்கு அவங்கடையும் அட்ரஸ் இல்லை அந்த பூசியில் இன்னும் வாதிகள் எப்படி கூத்து போட்டேன் அடிப்பேன் தாப்பேன் வெட்டுவேன் கொத்துவேன் நெருப்பு வைப்பேன்னு சொல்லிக்கொண்டேனா அவங்க இந்த உலகத்திலேயும் இல்லை ஆனாத்துக்கு அவரோட மகளை பாரு ஸ்கூல் இல்லா போனதுக்கு ஓ லெவலில் A9 A லெவலில் இப்போ 3 பாடத்துலேயும் A டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்லேயும் நல்ல இடத்து கொண்டு பிடிச்சிக்க ஃப்யூச்சரில் டாக்டர் ஷாஃபி மஹால் டாக்டரோட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இதுலேருந்து மச்சான் எங்களோட சமூகத்துக்கு ஒரு நல்ல பாடம் போட்டு படித்து கொள்ளையிடும் இதை உதாரணத்துக்கு எடுத்து நல்ல பாடம் போட்டு கற்றுக்கொள்ளு சரி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு பொய்யான தகவல்களை சொல்லி ஆதாரம் இல்லாமல் இட்டு கட்டி அவனை இல்லாமக்கணும்னு நினச்சா இந்த வீடியோவை